ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயிலுக்கு சூப்பராக நம்ம குழுகுலும் குல்ஃபி தான் செய்ய போகிறோம். நான் 3/4 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். இது நல்லா பொங்குனோடனே நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இது இப்போ 1/4 லிட்டர் ஆற அளவுக்கு நம்ம சுண்டை காய்ச்சிக்கணும். அப்பப்போ ஆற தேங்கும், அதையும் நம்ம எடுத்து பால்லே விட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் மலாயின்னு சொல்லுவாங்க. குல்ஃபி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ 100 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சர்க்கரை, 2 ஏலக்காய், ஒரு 10-15 முந்திரி போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிகிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடி இருக்குது இல்லைங்களா, சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காய விட்டுக்கலாம். நம்ம சிம்லையே எப்பயும் போல் வச்சுக்கலாம். மீதி ஒரு 5-6 முந்திரியும் ஒரு 5-6 பாதாம் எடுத்து 1க்கு 2 தட்டி வச்சுக்கிறேன். அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற சர்க்கரையை பார்த்திங்கன்னா நான் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன், ஈஸியாக கரையணும். அதனால் இப்போ பால் பார்த்திங்கன்னா பாதி அளவு நல்லா சுண்டிருச்சு. இப்போ பாதி அளவு ஆனதுக்கப்புறமா நான் எம்டிஆர் பாதாம் பொடி இருக்கு இல்லைங்களா, அது ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரை, தட்டி வச்சுருக்கிற பாதாம், முந்திரியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பால் கெட்டியாயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் குல்ஃபி ரெடி பண்ணிடலாம். நம்ம குழந்தைங்க சாக்லேட் குல்ஃபி கேட்டாங்க. அதுக்கு சாக்லேட் குல்ஃபி இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு சின்ன குண்டா வச்சுட்டு டேரி மில்க் சாக்லேட் என்ன எடுத்திருக்கேன், 20 ரூபா சாக்லேட் ஒன்று எடுத்து நல்லா உருக்கிக்கலாம். கூடையே அது உருக்கும் போதே நம்ம ஏற்கனவே குல்ஃபிக்கு ரெடி பண்ணியே ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் ஒரு 3 குல்ஃபி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாக்லேட் குல்ஃபிக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது மலாய் குல்ஃபி, இது சாக்லேட் குல்ஃபி, நாமளாக பேர் வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ குல்ஃபி மோடு எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு சாக்லேட் ஐஸ்க்கு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சாக்லேட் குல்ஃபி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். மிச்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம மலாய் குல்ஃபி செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் எல்லாமே 8 குல்ஃபி அளவுக்கு எனக்கு வந்துச்சு. 3/4 லிட்டர் பாலில் நான் காய்ச்சினது பார்த்திங்கன்னா கரெக்டாக கூடவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டான அளவில் வந்துச்சு 8 குல்ஃபிக்கு. இதை அப்படியே ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மறுநாள் எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. எடுக்கவே சூப்பராக இருக்குது பாருங்களேன். டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் நான் இன்னும் சாக்லேட் குல்ஃபி காட்டல. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு வரவங்களும் சாக்லேட் குல்ஃபி உருகிருச்சு. இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சாக்லேட் குல்ஃபி, இது மலாய் குல்ஃபி, ரெண்டுமே செம்ம ஃப்ளேவராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.